வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஞ்சல் 1. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 2713 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. 10 ஃபோர்காஸ்டர்ஸ் இங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 2482ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. எங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக ஒரு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது நம்ம யோசிக்கலாம். பீட்டா ஸ்கோர் 1.73 ஹை வாலட்டாலிட்டிங்கிறது நமக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10%, 9 to 10% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 23% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபிளாட்டா தான் இருக்கு. ரெவென்யூவோடது அது 20% growthல இருக்கு. ரெவென்யூவோடது 20% growthல இருக்கு. அதே இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது 8.9% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 20.6% குறைஞ்சு போயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 50% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் 100 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 23.3 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டுக்கு மேல கூட எடுத்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் 86.2 இருக்கு. இது நம்ம போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டுக்கு மேல கம்மியா இருக்கு. இப்ப நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு 4 குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கடந்த 3 குவார்டரா இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஹை இபிஎஸ் உடைய டிடிஎம் இபிஎஸ் வச்சிருக்கிறாங்க. இப்ப எடுக்கக்கூடியது அதை மேட்ச் பண்றக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இது இப்படியே இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப்ஓ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ எஃப்ஏஎஸ்லயோ இந்த குவார்டர்லிக்கு எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணல. அதே சமயத்தில் அவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங்கோட ஸ்டேட்டஸும் நமக்கு டேட்டா இல்லை. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 620, ஃபேர் பிரைஸ் 1097, கரண்ட் பிரைஸ் 2472. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.25 வருது. யூஸ்வலாக நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் 2 அதை டச் பண்ணிட்டாங்கனாலே ரேஷியோ 2 டச் பண்ணிட்டு கடந்துட்டாங்கனாலே அது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம அசியூம் பண்ணுவோம். இப்போ இவன் 2.25ங்கிறதுனால இதை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம அசியூம் பண்றோம். இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது நம்ம ரெசிஸ்டன்ஸா அசியூம் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் லெவல்னா 1 to 1.5, அதாவது 1, 1.25, 1.5 இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ங்கிறது 2, 2.25 அப்புறம் 2.5 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இவன் 2.5 வரைக்கும் வந்திருக்கிறான். ஸோ இப்போ 2.25 வரைக்கும் வந்திருக்கிறான். 2.5க்கு வரப்போறானாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சப்போஸ் அப்படி 2.5க்கு வந்தா அப்படின்னு சொன்னாக்க இது 2744 பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது.
இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்து 2 கீழே பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க 1.5ல சப்போர்ட் எடுக்கிறான்னா 1646 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச். இப்போ இவன் 2.25க்கு போகுது, 2.5க்கு போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 86.30ன்னு வருது. இதை ஆவரேஜ் பண்ணும்போது 21.58ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 31.10ன்னு வருது. ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் 10 ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக மாறுது. இப்போ இதோட வெயிட் நம்ம இந்த இது நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே இன்னும் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஆவரேஜ் ரிசல்ட்டும் நமக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் அது என்ஷூர் பண்ணுது, அதாவது காட்டுது. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும். Q1 Q2வோட growth ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 84% வருது. இந்த growth ரேட்டு சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் இவங்க பிளேயர்ஸ் இவங்க அசியூம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் அதில் பாதி தூரமாவாது இல்லாட்டி அதை மேட்ச் பண்ணக்கூடிய தூரமாவாது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். நம்ம இபிஎஸ் உடைய ரிசல்ட்டை மாத்திரம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய டிடிஎம் இபிஎஸ் உடைய ரிசல்ட்டை அதை ஆவரேஜ் பண்ணும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கரெக்ஷன் வேணால் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் Q1 Q2வோடைய ஆவரேஜ் அது growth ரேட் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க கொஞ்சம் பாதி தூரமாவது இல்லாட்டி மேட்ச் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணுற வரைக்குமாவது போகலாம். அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஏன்னா அடுத்த குவார்ட்டருக்கு இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாங்கன்னா அடுத்த குவார்ட்டருக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் இது மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே சார்ட்டில் பிபி ஜோன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் R1 எடுத்திருக்கிறோம். இப்போ பிபியோட பாட்டம்ங்கிறது 1851லேருந்து 1930, பிபி 2087லேருந்து 2172, பிபியோட டாப் 2341லேருந்து 2433, R1 2616லேருந்து 2715. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 3200 கிட்டக்க வருது. இங்கே இருக்குது, இதுதான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு. அங்கேருந்து இவன் கரெக்ஷன் லீடு எடுத்து பிபியில் சப்போர்ட் எடுத்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே கொஞ்சமாக இப்போ மேலே ஏறி இருக்கிறான். நமக்கான ஆக்சுவல் இங்கே இருக்கக்கூடிய கம்பேரிசனில் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இவன் பிபி வரைக்கும் போயிட்டோ இல்லாட்டி R1 டச் பண்ணிட்டோ கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை growth ரேட்டை பேஸ் பண்ணி நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அவங்க டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு இந்த ரேஞ்சை தாண்டி போகுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எதிர் பிபிலேயே சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிபி பாட்டம் வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.